டைரக்டர் சுதா குங்காராவை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அது மாதிரி இவங்க மணிரத்னம் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணாங்கிறது கூட நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் தான். ஆனா இவங்க மணிரத்னம் கிட்ட ஏடியா எப்படி ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிறதையும், அவர் எப்படி இவங்களை ஏடியா ஹையர் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. டைரக்டர் சுதா குங்காரா சூரரை போற்று, இறுதி சுற்று, இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு பராசக்தி படத்தை கூட டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் கூட ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது. இவங்களோட படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாமானியனோட வெற்றி தான் அந்த படத்தோட இலக்கா இருக்கும். ரொம்ப ஒரு சிறந்த இயக்குநர்கள்ல இவங்களுமே ஒருத்தர் சுதா குங்காரா. இவங்க வந்து மணிரத்னம் கிட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சினிமால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏதாவது சினிமால யார்ட்ட ஏடியா ஜாயின் பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப மணிரத்னம் டைரக்ஷன்ல மாதவன் நடிச்சு 2002 ரிலீஸ் ஆன படம் தான் கன்னத்தில் முத்தமிட்டார். இந்த படத்தை அவங்க பார்த்துருக்காங்க. அந்த படத்துல ஏதோ ஒரு பர்டிகுலரான சீன் வந்து அவங்களுக்கு வந்து இன்அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு தப்பா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்களாம். சரி, ஓகே, அது தப்பா இருக்கா இல்லைன்னு தெரியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றது இது இது கரெக்டா இல்லையோ, இன்அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்களாம். அதை வந்து மணிரத்னம் அவர்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. சார், இந்த மாதிரி பர்டிகுலர் இந்த சீனை வந்து கரெக்டா சொல்லி இந்த சீன்ல வந்து இது தப்பா இருக்குன்னு சொல்லி மெயில் பண்ணியிருக்காங்க. இவங்க எதிர்பார்த்தது ஒரு நம்மளோட இது தப்பா இருக்கலாம், அவர் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி எதுவும் கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்களாம். அவர் அதை படிச்சுட்டு பார்த்துட்டு ஒருவேளை தப்பா தான் இருந்திருக்கு போல, அதை ரியலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏடியா ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, ஏடியா ஜாயின் பண்ண ஐடியா இருக்கா, இருந்தா சொல்லுங்க, என்கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாராம். நான் அவர்கிட்ட வந்து என் குரு கிட்ட குறைய கண்டுபிடிச்சு தான் நான் வந்து அவர்கிட்ட ஏடியாவே ஜாயின் பண்ணேன். ஆனா நான் அவர்கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்றப்ப அவர் ஏடியா எனக்கு ஹையர் பண்ணுவார்லாம் நான் சொல்லல. எனக்கு அதுல கிளாரிட்டி கிடைக்கல, அதனால அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அவங்க நீங்க வந்து உடனே ஏடியா ஜாயின் பண்றீங்களான்னு கேட்டு இது பண்ண வச்சிட்டாங்க. இப்படிதான் அது நடந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஒரு மேஜிக்கா தான் இருந்துச்சு. நான் மணி சாரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்